தமிழ் கூடாரம் நண்பர்கள், உறவுகள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரத்துக்கு நேரம் மாறி மாறி பேசுறவங்கள நம்ம பச்சோந்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ ஒரு 2 பேர் மாறிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. ஒன்று நம்ம பாரிசாலன், ரெண்டாவது நம்முடைய சவுக்கு சங்கர். ஏற்கனவே அவங்கள திட்டி நிறைய வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப நம்ம அவங்கள திட்ட போறதில்ல. எதிரிகளை விட நம்ம பக்கத்துல இருக்கிற துரோகில தான் நம்ம இனங்கண்டு அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாரிசாலனை குறித்து நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். காரணம், பாரிசாலனை தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீப காலமாக அவருடைய வார்த்தைகள் மிகவும் மோசமா இருக்கு. அது மிகுந்த வேதனையும் வலியையும் தருது. சவுக்கு சங்கர் மாறி மாறி பேசுறவர் தான். இப்படி பேசுவாரு, திடீர்னு அப்படி பேசுவாரு. இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு. அது ஏன் அவர் அப்படி பேசுறாரு, பின்னாடி என்ன நடந்திருக்கு, அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காம உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். பாரிசாலன் இப்ப சமீபத்துல LGBT அதை பத்தி பேசுறது மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. அதாவது தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பத்தி நாம் தமிழர் கட்சியில் இருந்த 2 பெண்கள் போட்ட பதிவை அவர் சுட்டிக்காட்டி ஒரு குற்றம் சாட்டி இருக்காரு. இந்த LGBTQ அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு இப்ப நான் கடைசியா வர்றேன். முதல்ல பாரிசாலன் இப்ப மட்டுமே நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கல, நிறைய அவர் விமர்சிச்சிருக்காரு. ஆனா நான் ஒரு குறிப்பிட்ட சில சம்பவங்களை மட்டும் நான் சொல்றேன். இதை சொல்றதுனால அவருக்கு ஏன் இதை பேசுறாருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மருதமலை முருகன் கோயில்ல ஒரு பிரச்சனை வந்த போது நாம் தமிழர் கட்சி தான் வழக்கு போட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு போட்டாரு. போட்ட கொஞ்ச நேரத்திலே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நாம் தமிழர் கட்சி முதல்ல வழக்கு போடல, வழக்கு போட்டது வேற ஒருத்தர், அதுல நாம் தமிழர் கட்சி சேர்ந்துக்குச்சு அப்படின்னு அவருக்கு யாரோ சொல்றாங்க. சொன்ன உடனே வேகமா அதை அவர் மாத்தி பேசுறாரு. நாம் தமிழர் கட்சி எல்லாம் இதை வழக்கு போடல, அவங்க பின்னாடி சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம தனியா அதுக்கு ஒரு வீடியோவும் போடுறாரு. இது ஒரு சின்ன பிரச்சனை. யார் வழக்கு போட்டா என்ன, சேர்ந்துக்கிட்டாங்க. நீங்க ஒரு தமிழ் தேசியவாதி, நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சி. அப்ப இதை இவ்வளவு பெரிய பூதாகாரமான பிரச்சனையா கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆடு மாடு மேய்ச்சல் மாநாடு ஒண்ணு அண்ணன் சீமான் அவர் நடத்துறாரு. அதுக்கு மிக கடுமையான கண்டனங்களை அவர் தெரிவிக்கிறாரு. யாரை காப்பாத்த போறீங்க, யாரை ஏமாத்த போறீங்க அப்படிலாம் அவர் பதிவிடுறாரு. இது ரொம்ப மிதமிஞ்சி இருக்கு. இவர் தமிழ் தேசிய ஆதரவாளரா அல்ல தமிழ் தேசியவாதியா இல்ல திராவிட ஆதரவாளரானே தெரியல. நான் அண்ணன் சீமான் அண்ணன் 100% சரி, நாம் தமிழர் கட்சி 100% சரி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, நான் நம்பல. அது உங்களோட மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனா நீங்கள் ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இவ்வளவு வாக்கு சதவீதத்தை வாங்கி கிட்டத்தட்ட ஆட்சிக்கு அமைய போகிற ஒரு பக்கத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை இவ்வளவு கடுமையா விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? அது மட்டும் இல்லாம ஒரு அபத்தமான விஷயத்த அவர் பதிவு செய்யறாரு. கூட்டணியை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சா பரவாயில்ல, மக்கள் அதை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ஒரு அபத்தமான விஷயத்த முன்வைக்கிறாரு. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை நோக்கி நான் போக விரும்பல, அதே மாதிரி தற்காலிக தோல்வியை நான் பெற்றுட்டு நிரந்தர வெற்றிக்கு போனா பரவாயில்ல அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருக்காரு. யாரோடையும் கூட்டணி சேராம இந்த அளவுக்கு வளர்ந்ததுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி. அதை கூட அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போனா பரவாயில்லன்னு ஒரு திராவிட கட்சிக்காரனோ உள்ள ஒரு தேசிய கட்சிக்காரனோ சொன்னா பரவாயில்ல, நீங்க இதை சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்க புரிஞ்சிக்காம கருத்து சொல்றீங்களோ இல்ல உள்நோக்கத்தோடு பேசுறீங்களோ அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏன்னா இதெல்லாம் பேசிக்கிட்டே வந்தவர் தான் திடீர்னு இப்ப LGBTQ பிரச்சனை வந்த உடனே அதை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அவர் சொல்றாரு. இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை பத்தி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 2 பெண்கள் போட்ட பதிவு பலரும் விமர்சிக்கிறாங்க, பாரிசாலனும் விமர்சிக்கிறார். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்படுறாரு. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் தனியா அதுக்கு அறிக்கையெல்லாம் ஒன்றும் விடல. அது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணன் சீமான் இடத்துல பத்திரிகையாளர் கேட்கறாங்க, இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சீமான் சொல்றாரு, பாவம் அப்பாவி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய பேசு பொருளாவது. ரெண்டாவது இன்னொரு இடத்துல இதே அவங்க கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் என்னைய ட்ரோல் பண்றதுனால நான் பின்வாங்குவோம்னு நினைச்சீங்களா? இப்பயே சொல்றேன், அவன் அப்பாவி தான், அவன் மட்டும் தான் பயன்படுத்தினானா? அவன் நடிகன் என்பதனால நீங்க பெரிய பிரச்சனையாக்குறீங்க. யாருமே பயன்படுத்தலையா? ஏன் அவங்களெல்லாம் கைது செய்யல? வித்தவனை ஏன் கைது செய்யல?
இவ்வளவு போதைப் பொருளை எப்படி நீங்க உள்ள வர அனுமதிச்சீங்க? இதெல்லாம் வரிசையா அவர் கேள்வி கேட்கிறாரு. எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் திட்டுவாங்கன்னு தெரியும். எந்த அரசியல் கட்சி தலைவரும் இந்த போதை மருந்து பிரச்சனை, ஸ்ரீகாந்த் பிரச்சனையை பேசாத போது அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு மிக தைரியமாக பதில் சொல்லுகிற அவர் இந்த LGBTQ பிரச்சனைக்கு பதில் சொல்லாமல் இருப்பாரா? இன்னும் இதுவரை எந்த பத்திரிகையாளரும் அவரிடத்திலே கேள்வி எழுப்பவில்லை. அவர் அதற்கு அதனால் தான் பதில் சொல்லவில்லை. அண்ணன் சீமானே வந்து வாலண்டரியாக இதற்கு பதில் சொல்லும் அளவுக்கு இது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. பாரிசாலன் போன்றவர்கள் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள்? நீங்கள் ஒரு பெரிய ஆளுமை தானே. அண்ணன் சீமான் அவர்களை தொலைபேசியிலே வந்து தொடர்பு கொண்டு கேளுங்க, நேரா பார்த்து கேளுங்க, அதை பதிவு பண்ணி கூட போடுங்க. என்ன பிரச்சனை? என்னைக்கா இருந்தாலும் அவர் பேசத்தானே போறாரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கீங்க. பத்திரிகையாளர்கள் நிச்சயம் ஒரு நாள் கேள்வி கேட்பாங்க, அவர் பதில் சொல்லுவாரு. அவரா வந்து சொல்லும் அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனை இல்லை. காரணம், தமிழ்நாட்டிலே அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு. நாங்கள் நடத்துகிற போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. திருச்சியில 1000 பணியாரிகளை வைத்து அடுத்த போராட்டம். இப்பதான் ஆடு மாடுகளின் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்த போராட்டங்கள் வருது. பரந்தூர் விமான நிலையத்துல பத்திரப்பதிவு ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக இன்னும் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்க வேண்டியது இருக்கு. பஞ்சமி நிலை மீட்புக்காக அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம்னு போயிட்டு இருக்குது. நீங்க எதிர்பார்க்கறதுக்காக ஒரு 2 பெண்கள் போட்டாங்க, உடனே அதை ஒரு அறிக்கை விடணுங்கிறலாம் உங்க சௌரியத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இப்ப இல்ல, வேற பிரச்சனைகளா இருக்கு. உடனே அதை அவசரப்பட்டு நாம் தமிழ் கட்சியை கரப்படுத்தணும், நாம் தமிழ் கட்சியை குற்றப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் பாரிசாலனுக்கு எங்கிருந்து வருது? நான் வந்து திட்டவட்டமா சொல்றேன், நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. பாரிசாலனுக்கு வன்மமும் பொறாமையும் வந்துருச்சு. நம்ம ஒரு தமிழ் தேசியவாதி, நம்மளால இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியலையே அப்படிங்கிற பொறாமையினுடைய வெளிப்பாடாதான் இப்ப அவர் பேசிட்டு இருக்கிறாங்கிற எனக்கு சந்தேகம் வருது. திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறதுக்கு பாரிசாலன் முயற்சி பண்ணாரு, நடத்த முடிஞ்சா? முடியல. இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்றாரு, நடத்த முடியல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் 100 திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்தி முடிச்சிட்டாரு. ஆமா, அவர் எந்தெந்த மேடையிலே பெரியார போட்டு பொழந்தாரோ அந்த கூட்டம் எல்லாமே திராவிட ஒழிப்பு மாநாடு தான். அன்னையிலிருந்து திராவிடம் கதறுது, கொஞ்சம் கொஞ்சமா திராவிடம் கரையுது. அதுதான் திராவிட ஒழிப்பு. அப்போ நீங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உங்க கண்ணுக்கு முன்னால ஒருத்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா அவனோட நிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? இங்க இருந்து சேற்ற வாரி இறக்கிறீங்க. சின்ன சின்ன விஷயத்த பூத கண்ணாடி வச்சு பெருசாக்கி அதை கொண்டு நீங்க எதையோ செய்ய முயற்சி செய்றீங்க. தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல தான் வழிபாடு நடத்தணும்னு சொல்லி நரம்பு படைக்க பேசியிருக்கிறாரு பாரிசாலன். சரிங்களா? ஏதாவது ஒரு துரும்ப அவரால் கிள்ளி போட முடிஞ்சா? என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்க? எங்க ஐயா மணியரசன் இருக்காரு, அவர் தான் முதல்ல மிகப்பெரிய அளவுல நீதிமன்ற வழிக்கு போய் தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல தான் வழிபாடு நடத்தணும், கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு போராடினவரு எங்க ஐயா மணியரசன் தான். அவரு நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வாங்கி வந்த பிறகு கூட அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு நெருக்கடியை இந்த இப்ப இருக்கிற திராவிட அரசுகளும் ஆரிய அரசும் செய்யுது. ஆனா மிகப்பெரிய அனுபவசாலியாகிய ஐயா மணியரசனும் ஒரு படையோடு ஒரு கட்சியோடு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு பலத்தை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் சீமானோடு ஒன்று சேரும் போது மிகப்பெரிய ஒரு சரித்திர புரட்சியை 2 பேரும் சேர்ந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சுத்த தமிழ்ல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? மிகப்பெரிய ஆளுமைகள் ஒன்று சேர்ந்ததுனால. அத போல நீங்க ஒரு பெரிய ஆளுமை, மிக அறிவாளி எல்லாம் இருங்க. ஆனா நீங்க தனியா கத்திக்கிட்டு இருக்கனால என்ன நடக்க போகுது? நீங்க முன்னேறி போறவங்களோட உங்களுடைய வேற்றுமையை மறந்து சின்ன சின்ன குற்றங்களை சின்ன இதை மறந்துட்டு அவங்களோட சேர்ந்து பயணிக்க வேண்டியது பாரிசாலனோட கடமை. அப்படி இருக்க முடியலையா? பேசாம வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க. உங்களை என்ன பண்ணணும்? திராவிடத்தை திட்டுங்க. திராவிட ஒழிக்கிறதுக்கு யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தேவையில்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டணி விவகாரம் வலிக்கும் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்துச்சு? வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனமா பேசணும். யாரை ஏமாற்ற பார்க்கிறாரு சீமான் அப்படின்லாம் பேசுறாரு. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கட்டும், சீமான் அண்ணன் முதலமைச்சர் ஆகட்டும், நீங்க தான் பெரிய ஆளுமையாச்சே, எப்ப வேணாலும் சீமான் அவர்களை போய் சந்திக்கலாம். போய் சந்திச்சு உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. இப்படி குடிய அரசியலை கொண்டு வாங்க, இப்ப நம்ம குடியை முன்னேற்ப கொண்டு போகணும், அதுக்கு ஒரு சட்டம் போடுங்க அப்படின்னு நீங்க பேசுங்க. அண்ணன் சீமான் நிச்சயம் செய்யதான் போறாரு. தயவு செய்து பாரிசாலன் அவர்களுக்கு நாம் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, முடித்த வரைக்கும் எங்களுக்கு உதவியா இருக்க முயற்சி பண்ணுங்க. உதவியா இருக்க முடியலையா தயவு செய்து அமைதியா இருங்க. இது போன்ற வன்மமான கருத்துக்களை நீங்க வைக்க வேணாம். அப்படி வச்சீங்கன்னா மக்கள் உங்களை புரிந்து கொண்டு இதை ஒரு வரலாற்று துரோகமாகத்தான் பார்ப்பாங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புறேன். அடுத்தது சவுக்கு சங்கரை பத்தி சொல்லணும்னா, ஆரம்பத்துல அவர் பேசும்போது பயங்கரமா பேசினாரு. அப்பா என்னடா இவ்வளவு பயம் இல்லாம பேசுறாரு, பரவாயில்லையே,
அப்படின்னு நான்லாம் கூட ஃபயர்லாம் விட்டேன். ஆனா என்ன ஆச்சுன்னா நாட்கள் செல்ல 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 திடீர்னு இப்படி இருந்தவர் இப்படி பேச ஆரம்பிச்சாரு, இப்படி இருந்தவர் இப்படி பேச ஆரம்பிச்சாரு. மாத்தி மாத்தி சில விஷயங்கள் பேசும்போதுதான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இவர் பத்திரிகையாளர் கிடையாது, இவர் வந்து ஒரு அடியாள், இவர் வந்து ஒரு ஊடக அடியாள். எப்படின்னா ஒரு பணக்காரன் இருந்தானா அவனுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவனை அடிக்கணும்னு என்ன பண்ணுவான், இந்த ஊர்லயே பெரிய ரவுடி ஒருத்தனை கூப்பிடியா அவன்கிட்ட காசு கொடுத்து அவனை கையை காலை உடைக்க சொல்லு. இதுதான் வந்து பணக்காரன் செய்வான் அடியாளை வச்சு. அதை தான் சவுக்கு சங்கரை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடியாளை தேவைப்படுதோ கொண்டு போய் காசை கொடுத்தா சவுக்கு சங்கர் அவங்களுக்கு எதிராக பேசுவார். இதுக்கு முன்னாடி அவன் நம்மகிட்ட அன்பா இருந்தானே, பாசமா இருந்தானே, நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தானே, அதை பத்தி எல்லாம் சவுக்கு சங்கரே யோசிக்கவே மாட்டார். அவருக்கு தேவை பணம். இப்ப அவர் சமீபத்துல பேசின பேச்சை பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சிலாம் ஒரு கட்சியே கிடையாது, அதெல்லாம் வந்து போட்டிக்கே வராதுன்னு பேசுனது வந்து அப்பட்டமா அவர் வந்து வெளியே போயிட்டாருங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. நாம் தமிழ் கட்சியை அவர் விமர்சிக்கிறதுனால அவர் மேல நம்ம சேற்றாரு இறக்கல, அதனால மட்டுமே விமர்சிக்கல. ஆனா அவருடைய முன்ன இருக்கிற நீங்க வரலாறு எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் பல விஷயங்களை மாற்றி மாற்றி பேசுறாரு. அதனால அவர் மேல எனக்கு ஒண்ணு பெரிய வந்து வித்தியாசமான எண்ணம்லாம் இல்லை, அவர் அப்படிதான். ஆனா நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் இப்படி இருக்காரு, ஏன் இப்படி இவங்கெல்லாம் நம்புறாரு, தன்னுடைய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு என் தம்பி சங்கரை என்னை மீறி யாரும் தொட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. எங்க அண்ணன் நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் கோவம். என்னன்னா இவ்வளவு நல்லவங்களா இருக்கேன்னு, நீ யார் யாரெல்லாம் தோல் மேல கையை போட்டு நான் இருக்கிறேன் நீ பாத்துக்கலாம் அப்படின்னு நீ அன்பு காட்டுறியோ அவ்வளவு பேரும் உனக்கு துரோகம் செய்யறனாவே இருக்கான். அதுதானே உன் மேல எனக்கு ரொம்ப கோபம். அண்ணன் சீமான் அவர்கள் மேல எனக்கு உண்மையிலே வந்து உரிமையா நான் ரொம்ப கோவப்படுறேன். ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்காரு. இந்த வியனரசுன்னு ஒரு ஆளு திடீர்னு அண்ணன் சீமானை திட்டுவாரு, திடீர்னு பாராட்டுவாரு, திடீர்னு சீமான வந்து பாப்பாரு, அவரு வந்து அண்ணன் பேசுவாரு. இந்த யூடியூப் மாதேஷ் படுகுழியில இருந்து மேலேயே வர முடியாத இருந்த போது தூக்கி விட்டது அண்ணன் சீமான் நான் கண்ணுக்கு நேரா பார்த்திருக்கேன். அது முடிஞ்ச ஒரு 2 மாசத்திலே வந்து அந்த திராவிட சாயல் வந்து மாதேஷ் கிட்ட வந்ததை நான் பார்க்க முடிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். பழைய வீடியோ எல்லாம் பாக்குறேன், எங்க போனாலும் இந்த ஜெகதீச பாண்டியன் வந்து கூடவே இருக்கிற. அப்படி எப்படிதான் இப்படிப்பட்ட துரோகிகளை கூடவே வச்சுக்கிட்டு நீ சுத்தினியான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு. எனக்கு இவங்களெல்லாம் திட்டத்துக்கு தோணல, அநியாயத்துக்கு நல்லவனாகவும் அநியாயத்துக்கு எல்லாரையும் நம்புகிறவராகவும் அண்ணன் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவுதான் அவரை திட்டினீங்கனாலும் எவ்வளவுதான் அவங்க மேல கோவப்பட்டாலும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து அண்ணன்னு பேசினா உடனே அவர் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம பேசுறவர் தான் சீமான் அண்ணன். ஆனா இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, சவுக்கு சங்கரை ஒரு ஊடகவியாளராக மக்கள் பார்ப்பதை நிறுத்தி பல நாட்கள் ஆகிவிட்டது. அவருடைய பேச்சை நம்பி ஓட்டு போடுறவனோ அல்லது வந்து பெருசா நம்புறவனோ எவனுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவரோட பேரு டேமேஜா போச்சு. அதனால சவுக்கு சங்கருடைய கருத்துக்களை நாம ஒரு பெரிய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம கடந்து போகணும். அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு பிறகாவது துரோகிகளை இனம் கண்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சாவட்டும் அப்படின்னு விடுவாருன்னு நான் நம்புறேன். செய்வாரா என்னன்னு தெரியல. சவுக்கு சங்கருக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அப்பெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம ஒரு படிப்பறிவு இல்லாத பாமரன் கூட நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அந்த நன்றி அவன் நினைச்சு பார்ப்பான். ஆனா அந்த நன்றி அறிவு சுத்தமா இல்லாத பணம் மட்டுமே முக்கியம் என்கிற ஒரு மிருகத்தை விட கேவலமாக சவுக்கு சங்கர் மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவா தெரியுது. இன்னைக்கு சவுக்கு சங்கர் இப்படி சொல்றாரு, இதே வந்து 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவர் வேற ஒண்ணு சொல்வார். இதை போல நிறம் மாறுகிற மனிதர்கள் நம்ம பக்கத்திலே இருக்காங்க, நம்ம நேசிச்சவங்களும் இருக்காங்க, நம்ம இவ்வளவு நாளா நல்லவங்க நினைச்சவங்களும் நம்மோடு இருப்பாங்க அப்படி நினைச்சவங்களும் இப்படிதான் நடந்துக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டிதான் நம்ம வளர்ந்து போக வேண்டியது இருக்கு, அதெல்லாம் தாண்டிதான் நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்கு. நிச்சயம் ஜெயிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காம உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் செந்தில். இது தமிழ் கூடாரம்.